படம்னா என்ன, ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒரு வீட்டுக்குள்ள பேய் இருக்கும், அந்த பேய் வந்து அங்க இருக்கவங்க எல்லாரையும் குடும்பப்படுத்தும், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியோ ஒரு இதையோ இது இல்ல ஊரையோ பண்ற மாதிரி இருக்கலாம். இது வந்து உலகத்தையே அழிக்க போற பேய், எல்லா பேயும் இது கீழே தான். ஸோ பேய்க்கெல்லாம் பேய், ஸோ மதர் ஆஃப் ஆல் பேய் இது. அதனால அந்த மாதிரி ஒரு உலகையே அழிக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து பூமிக்கு வந்தா என்ன நடக்கும்ன்றது தான் அம்புலிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அம்புலி வேற கதை, வேற களம், அதோட ஸ்டோரியே வேற. ஒருவேளை உங்களுக்கு போஸ்டர் வேணா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் கொடுத்துச்சான்னு தெரியல எனக்கு. ஆனால் இது டோட்டலாக வேற. இதுலயும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக கொண்டு போய் ஆடியன்ஸுக்கு சேர்க்கணும். அதுக்கு விளக்கம் படத்தோட ஓப்பனிங்லேயே இருக்கும். இது ஆக்சுவலி ஒரு ஹாரர் த்ரில்லர் தான். அது ஃபுல் அண்ட் ஒரு ஹாரர். அது ஜென்ம நட்சத்திரம். அதில் இருக்க பாயிண்ட் வந்து சாத்தான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இதுலேயும் அந்த சாத்தான் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆமாம், கனெக்டிங் இருக்கும். ப்ரீக்வல் தான் அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி ஒன்றும் பண்ணியிருக்கேன் நான். இதில் சாத்தான்ங்கிறது வந்து நம்ம தமிழில் ரொம்ப கம்மி, ரொம்ப ரேரு. ஸோ அப்படிங்கிறது அதுக்கான விளக்கத்தை முதல்ல கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால ஓப்பனிங்லேயே அதுக்கான விளக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹாரர் ஜானரில் இது ஒரு புது விதமான ஒரு பரிமாணத்தை கொடுக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி ஷாட் வரைக்குமே அன்பிரடிக்டபிளாக இருக்கும். டைட்டில் ஆக்சுவலி வரலாறுன்னு தான் சொல்லணும். சரி, ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜென்ம நட்சத்திரம் ஐடியா கிடையாது. ஆக்சுவலி ஜென்ம நட்சத்திரம் இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஒரு பாயிண்ட்ல தான் நான் ஒரு ஹாரர் மூவியை ஸ்டார்ட் பண்ணேன். இடையில ஒரு ஸ்பார்க் அடிச்சது தான் இது ஜென்ம நட்சத்திரமா வந்து நிக்குது. ஜென்ம நட்சத்திரம் சொல்லிட்டு ஒரு படம் 91ல இருக்கு. அதை இதையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓ அப்படிங்களா? ஓகே, சூப்பர். நான் அந்த படங்கள் நான் இப்போ வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது நான் இன்னும் அந்த படம் பார்த்தது இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு படம் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த படம் எப்படி கனெக்ட் பண்ணுது? இது ஆக்சுவலி ஒரு ஹாரர் த்ரில்லர் தான். அது ஃபுல் அண்ட் ஒரு ஹாரர். அது ஜென்ம நட்சத்திரம். அதில் இருக்க பாயிண்ட் வந்து சாத்தான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இதுலேயும் அந்த சாத்தான் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆமாம், கனெக்டிங் இருக்கும். ப்ரீக்வல் தான் அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி ஒன்றும் பண்ணியிருக்கேன் நான் இதில். ஸோ அதனால இது ஏன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுன்னு சொன்னீங்கல்ல, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அனுபவத்தில் இருக்குது. நான் சின்ன வயசுலலாம் பார்த்த படம், அந்த தேட்டரில் போய் பார்த்த படம். ஸோ அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தமிழ்ல வந்து பயங்கரமான படம், ஃபர்ஸ்ட் டெபியூ படம் தான் உங்களுக்கு. சோ ஹாப்பி. ஹவ் யூ ஃபீல்? ஜென்ம நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் மூவி, ஹாரர் மூவி. How was your experience? Nalla experience. I enjoyed so much while shooting, and Nalla Kadai. Actually, the story is very gripping, and it will keep you on your toes. And everyone is so passionate in the film, and we worked really, really hard. Actually, like without break, we were shooting, and it's only which is keeping us intact was the energy of the people on the set, and everyone was very passionate, and it really helped me to. I actually like this kind of energy on set when everyone is just working on their toes and making it an incredible film. Yeah. very வாழ்த்துக்கள். பயங்கரமா சக்சஸ் படம் கொடுத்துட்டு இன்னொரு பெரிய சக்சஸ் படத்துல நடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ரொம்ப நன்றி உங்களுக்கு. படம் ரிலீஸ் நிறைய சக்சஸ்னு சொன்னீங்க. சக்சஸ் சந்தோஷம். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நாங்க ஒரு நொடி முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கதையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். இது முன்னாடி தெரிஞ்ச கதை. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா ஒரு நொடி படம் லைக் ப்ரிவியூ பார்த்துட்டு தான் இந்த படம் எங்களுக்கு கிடைச்சது. அண்ட் இந்த கதை அவுட்லைன் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு ப்ரொடியூசருக்கு.
சொன்னதுக்கப்புறம் சரி இப்போ வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒர்க் பண்ணி டைரக்டர் வந்து ஒரு நியூ ஸ்கிரிப்ட். இந்த படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர். இன்னொன்று இந்த கம்ப்ளீட் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம லேயர்ஸோட பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ படம் வந்திருக்கும் தெரியல. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் உங்களை 1 minute கூட உங்களால திருப்ப முடியாது. ஸோ என்ன நடக்க போகுது, இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு இருக்கும். ஒரு நொடியில் எப்படி அந்த கிளைமேக்ஸ், அந்த 10 minutes வந்து கிளைமேக்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியலையோ, இதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு கிளைமேக்ஸ்ல. அது கம்ப்ளீட் படத்தை நம்மள கலர் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங். அதனால இந்த படம் வந்து இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து நாங்கள் பார்த்து இப்போ வந்து ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு. இனிமேல் நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்கு. பொதுவாக யூஸ்வலா வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரின்ற போது அக்செப்ட் பண்ற மென்டாலிட்டி. இந்த படம் ஸ்டார்டிங் ஸ்டோரி உங்களுக்கு தான் சொல்லும்போது நம்ம இந்த படம் பண்ணலான்ற பாயிண்ட் எங்க இருக்கு? இது வழக்கமான ஹாரர் படம் கிடையாது. வழக்கமா ஹாரர் மூவில இந்த மாதிரி என்னென்ன கிளீஷியஸ் இருக்குமோ எதுவுமே இந்த படத்தை பார்க்க முடியாது. நீங்க பழைய ஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இல்லை ஓமன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆன்டி கிரைஸ்ட்னா யாரு, அதுக்கப்புறம் அந்த நாய் என்ன மாதிரி பண்ணுச்சு, அதோட அந்த ப்ராஃபசிஸ் எல்லாம் என்ன மாதிரி வரும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இது நீங்க பார்க்கலனா கூட நாங்களே உங்களை வந்து பிகினிங் டைட்டில் கார்டு போடுறப்ப எஜுகேட் பண்ணிடுவோம் இந்த அந்த ப்ரிமைஸ் என்னது அப்படின்னு சொல்லி. அதனால இது ஒரு ஹாரர் மூவி இல்லாம இது ஒரு பெரிய ஜேர்னியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பேய் படம்னா என்ன, ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒரு வீட்டுக்குள்ள பேய் இருக்கும், அந்த பேய் வந்து அங்க இருக்கவங்க எல்லாரையும் குடும்பப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியையோ ஒரு இதையோ இது இல்ல ஊரையோ பண்ற மாதிரி இருக்கலாம். இது வந்து உலகத்தையே அழிக்க போற பேய். எல்லா பேயும் இது கீழே தான். ஸோ பேய்க்கெல்லாம் பேய். ஸோ மதர் ஆஃப் ஆல் பேய் இது. அதனால அந்த மாதிரி ஒரு உலகையே அழிக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து பூமிக்கு வந்தா என்ன நடக்கும்ன்றது தான் இந்த படத்தோட. இந்த படம் உங்களோட தங்கலான்ல இருந்து நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த படம் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலான ஒரு படம்? ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் பிகாஸ் ஐ எம் பிளேயிங் ஒன் ஆஃப் த லீட் இன் திஸ். அண்ட் ரக்ஷான்றதை விட சுஜி கேரக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங், அப்படி சொல்லுது, ரொம்ப கேட்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐஸ் லைக் நான் தான் சுஜியே வந்து அந்த கேரக்டர் எனக்கு தான் அப்படின்னு டிசைட் பண்ணி ஐ டிட் தட். அண்ட் இதுக்கப்புறம் யூ மைட் ரிமெம்பர் மீ அஸ் சுஜி. நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு படம் வருது, புது படம் வருது, ஒரு கேரக்டரா ஒரு ஆர்டிஸ்டா புது ஆர்டிஸ்டா தமிழ் சினிமா இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது தியேட்டர்ல அந்த படம் ஸ்கிரீன் ஆகுது, கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் ஒரு விஷயம் இருக்கும். நம்ம நினைச்ச ரெஸ்பான்ஸ் கிடைக்காம போற நேரத்துல போய் ப்ரிப்பேர் அந்த சிச்சுவேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க? அது ப்ரிப்பேர் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சொல்ல போனா அந்த டைம்ல வந்து நிஜமாலே அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ படம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து போஸ்ட் தியேட்ரிக்கல் கூட அதே பேர் கிடைக்கும், அதை விட பெரிய பேர் கிடைக்கும். மெய்யழகனுக்கு ஆச்சு. மெய்யழகன் படம் வந்து தியேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ் நம்ம கொண்டாட விட்டுட்டோமோன்னு தோணும். ஆனா படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நார்த் இந்தியால இருந்து தெலுங்கு சினிமால இருந்து மற்ற எல்லா இடத்துல இருந்தும் அவர் அப்ரிசியேஷன் வந்தோடனே அதுக்கு கட்லாம் பண்ணாங்க. எனக்கு தெரியும் தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறம் 2வது நாள் 3வது நாள் நிறைய சீன்ஸ் கட் பண்ணாங்க. ஃபினாமினல் படம். நம்ம ஒரு ஈரானியன் சினிமா கொண்டாடுறோம், அதே இதுல ஒரு வாழ்வியல் சொல்ற படம், ஒரு சின்ன ஹியூமன் எமோஷன்ஸை ஒரு சொல்ற படத்தை வந்து தியேட்ரிக்கல் இது வந்து ஆக்சுவலா நம்ம மிக பெருசா கொண்டாடி இருக்கணும் தமிழ் சினிமால வந்து. ஏன்னா நிறைய கதைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாலஸா கொண்டு போவாங்க. இது வந்து எந்த இஷ்யூ எதனால அப்படி நடக்கல அப்படின்றது தெரியல எனக்கு. பட் தியேட்ரிக்கல்ல வந்து நம்ம எல்லாம் தயாராகிடணும். ஏன்னா அது நம்ம கிடையாது, பியாண்ட் ஸ்கோப். நம்மளோடது வேலை ஒன்னே செய்யற தொழிலுக்கு நேர்மையா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஒன்னொன்னு ஃபேஸா ஸ்கிரிப்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அது வந்து ஓகே இதை நம்ம சொல்ல வந்தோம், இப்ப இந்த கதை வந்து மக்கள் கிட்ட எடுபடுமா, இல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கா இது பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஆன் போர்டு வரப்ப அவங்க எல்லாருக்கும் இது மேல ஒரு இது இருக்கா, அது பண்ணா நம்மளுக்கு பேர் கிடைக்கும், கதை மேல நம்பிக்கை இருக்கான்னு பார்க்கணும். டெக்னீஷியன்ஸ் அதே மாதிரிதான். ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது, அங்கே போயிட்டு டிஸ்கஸ் பண்றது, ஆர்கியூ பண்றது அதெல்லாம் இல்லாம ஸ்மூத்தா நம்மளால அந்த சொன்ன டேட்ஸ்ல முடிக்க முடியுது. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு நம்ம ஃபைனலா படம் பார்க்கறப்ப நம்ம எழுதின கதை தான் இதுல வந்திருக்கா, இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. இப்போ ப்ரொடியூசருக்கு ஒன்று சொல்லியிருப்போம், இதான் கதை இப்படிதான் எடுக்க போறோம்னா, அவங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் பரவாயில்லைங்க நீங்க சொன்னது அப்படியே வந்துருச்சுங்க அப்படின்றது இருக்குல்ல,
அது எல்லாத்தையும் நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம் ஆக்சுவலா இந்த படத்துல. இது வந்து எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய விஷயம். ஒரு படம் வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத ஒரு 95% வந்து ஃப்ரேம்ல கொண்டுட்டு வருதுன்றது ஃபினாமினலான டாஸ்க். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு படங்கள் நான் ஒர்க் பண்ணனால இது வந்து நல்லாவும் இருக்கு. ஏன்னா இப்ப ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் படம் ரிலீஸ் பண்றாங்க. அவர் இந்த ஒரு நொடி பார்த்தாரு. ஒரு நொடி பார்த்துட்டு அவருக்கு வந்து தன்னோட ஸ்கேலுக்கு இல்லை, ஏன்னா ஒரு சின்னது டீசெண்டா இருக்கு அப்படின்ட்டு போயிட்டாரு. இந்த படம் பார்த்துட்டு அவர் சொன்னது கிரிப்பா இருக்குங்க படம் அப்படின்னாரு. சி, ஏன்னா அது வந்து வெரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாயில ஒரு ப்ரொடியூசர் வாயில இருந்து ஒரு படம் கிரிப்பா இருக்குன்னா மக்கள் கிட்ட போர் அடிக்காம இருக்கு, பிகினிங்ல இருந்து சொல்ல வேண்டியது கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எங்கேயுமே லேக் இல்லாம அது ஃபினாமினலான ரெஸ்பான்ஸா நான் பாக்குறேன். இது ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த படம் பாக்குறப்ப இதுக்கு கூட்டம் வரும், இது என்ஜாய் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இது ஏன்னா இப்ப தேர்ல காமெடி படம் பேய் படத்துக்கு மட்டும்தான் இமீடியட் ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். காமெடி வந்தா சிரிப்பாங்க, பேய் பயமுடுத்துச்சுன்னா பயப்படுவாங்க. மற்ற எல்லாமே நிகழ்ச்சி அது வந்து ரொம்ப கஷ்டமான எமோஷன், அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். இது ரெண்டும் பார்த்தாலே தெரியும். அது வந்து இந்த படத்துல அச்சீவ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு சொல்ல போனா ரோமியோ பிக்சர்ஸ் வந்து இதை வந்து ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு, கிரிப்பிங்கா இருக்கு. இதை ஆடியன்ஸ்ட கொண்டு போய் பெருசா ரீச் பண்ணணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இதுன்னு ஒரு போஸ்டர் டிசைன் கூட இல்லை நம்ம இப்படி பண்ணணும், ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுங்க வாங்குவோம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி மென்டாலிட்டிலே இல்லை. ஒரு போஸ்டர் கூட இப்படிதான் இருக்கணும், ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். ஏன்னா அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் படம் நல்லா இருக்குன்னு அவனுக்கு தெரியும். உள்ள வர வைக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குங்கிறத அவங்க சொல்லிக்குவாங்க, நம்ம சொல்லவே வேணாம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க. ஸோ அதனால ஒவ்வொரு விஷயம் பார்த்து கேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை. நீங்க சொல்லுங்க, இப்போ ஒரே நாள்ல நம்ம எடுத்து பார்ப்போம் படத்தை ரிலீஸ் தியேட்டருக்கு கொண்டு போறோம். சேம் டைம் 4 படம் 5 படம் 7 படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. அதுல நமக்குள்ள ஒரு படம், நம்மளோட ஒரு படம் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஏக்கம் ஒரு விஷயம் இருக்கு. இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமோன்ற ஒரு விஷயம் நிறைய நாள்ல அந்த மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு. உங்க மைண்ட் செட்ல எப்படி எடுத்து? ஆக்சுவலி இங்க நிறைய படங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும். இப்போ வாரத்துக்கு 2 படம் தான் அப்படின்னா மீதி படம்லாம் கிடப்பில் இருக்கும், அதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியாது இல்லையா. ஸோ எல்லாருமே எடுக்கிறது எல்லாமே ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த போட்டியில் அந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களில் எது நல்லா இருக்குன்னு ஆடியன்ஸ்ட்டை போய் கரெக்டாக சேரணும். அது மட்டும் தான் முதல்ல. அவங்க நல்ல படத்தை சூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தை சூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கதைக்களமாக இருக்கிறது மாதிரி அவங்க சூஸ் பண்ணுறாங்கிறது ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. அவங்க எதை ரசிக்கிறாங்களோ அதை கொண்டாடுவாங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோ சொன்ன மாதிரி மெய்யழகன் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் மூவி. எனக்கு என்னை பொறுத்தளவு அந்த மாதிரி படத்தை நம்ம தேட்டரில் கொண்டாட மறந்தது மிகப்பெரிய ஒரு தவறு. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். நான் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்துட்டு கண் கலங்கி ஒரு மாதிரி எமோஷ்னலாக கட்டி போட்ட படம் அது என்னையுமே. ஸோ அந்த மாதிரி படத்தில் ஆடியன்ஸு சில டைமில் தவற விட்டுறாங்க இல்லையா, அது உண்மை தான். இப்போ நடந்துட்டு இருக்கு. சில படங்கள் நல்லா ஓடியது, அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது நல்லா ஓடியது. அந்த மாதிரி ஆடியன்ஸ் எடுத்துக்கிறத பொறுத்தா இருக்கு. ஆனால் நம்ம வேலையை அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிடணும், அவ்வளோதான். இவ்வளோ மட்டும்தான் என் மைண்டில் இருக்கிறது. அதனால பரவாயில்ல, 10 படம் இல்லை, 7 படம் இல்லை, 5 படம் இல்லை, 2 படம் இல்லை, எத்தனை படம் வேணாலும் வரட்டும், நம்மளோட ப்ரெசன்டேஷனை கரெக்டாக பண்ணிடுவோம், ஆடியன்ஸ் எடுக்கிறத எடுத்துக்கட்டும் அப்படிங்கிறதா. இந்த படத்தோட ஸ்டில்ஸ் பார்க்கும்போது, போஸ்டர்ஸ் பார்க்கும்போது நிறைய பழைய படங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அம்புலின்னு சொல்லிட்டு ஒரு படம் படம் பார்த்துருக்கோம். அது உண்மையில எனக்கெல்லாம் வந்து அந்த படம் பார்த்து இன்னைக்கு ஒரு பயம். ஒரு சைத்தான்ற ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி அந்த படத்தை கொண்டு போகும்போது ஒரு மெனக்கடம் ஒன்று இருக்கும், இந்த கேரக்டரை பில்ட் பண்றதுக்குன்னு ஒரு விஷயம். அப்படி இந்த படத்துல என்ன எடுத்துக்கிட்டீங்க? அம்புலி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, அம்புலிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அம்புலி வேற கதை, வேற களம், அதோட ஸ்டோரியே வேற. ஒருவேளை உங்களுக்கு போஸ்டர் வேணா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் கொடுத்துச்சான்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் இது டோட்டலாக வேற. இதுலயும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக கொண்டு போய் ஆடியன்ஸுக்கு சேர்க்கணும். அதுக்கு விளக்கம் படத்தோட ஓப்பனிங்லேயே இருக்கும். படத்தோட ஓப்பனிங் நீங்க டைட்டில் கார்டு போடும்போதே அதுக்கான விளக்கம், அதை பத்தி தெரியாதவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும், அதை சொல்லி தான் நான் கதை சொல்லணும். ஒண்ணுமே சொல்ல, நான் யாருனே சொல்லாம நீங்க உங்க பேரை சொல்லி உங்களை இன்ட்ரோ பண்ணாம நான் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டினா உங்களை யாருக்கும் தெரியாம போயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் சொல்ல போற கதை என்னன்னு ஆடியன்ஸ்க்கு முதல்ல எல்லாருக்கும் தெரியும். ஜனரஞ்சகமா இருக்கிற லவ் ஸ்டோரியோ இல்லை ஒரு பேய் படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதுக்குள்ள ஒன்று புதுசா இருக்கு இல்லையா, சாத்தான்ங்கிறது வந்து நம்ம தமிழ்ல ரொம்ப கம்மி, ரொம்ப ரேரு. ஸோ அப்படிங்கிறது அதுக்கான விளக்கத்தை முதல்ல கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால ஓப்பனிங்லேயே அதுக்கான விளக்கம் இருக்கும்.
அதுக்கப்புறம் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அதில் ட்ரீட் பண்ணியிருக்கேன். மேம் நீங்க உங்களோட தங்கலான் போர்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். தங்கலான்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கொண்டாடப்பட வேண்டிய படமா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். தங்கலான் மூலமா உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் என்ன சொல்லுங்க? தங்கலான்ல கிடைச்ச அனுபவம் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அங்கே கேஜிஎஃப்ல ஷூட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்ட். நான் வந்து பார்வதி திருவோத் மேமோட ஒரு க்ரஷ்னே சொல்லலாம் எனக்கு. லைக் லுக்கிங் ஆஃப்டர் ஹர். என்னோட கரியரில் அவங்க பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒரு படம், அந்த ஒரு கேரக்டர் கிடைச்சா கூட இட்ஸ் அ ஹியூஜ் திங். ஸோ ஐ வில் லைக் லுக்கிங் ஆஃப்டர் ஹர். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐ வில் ஜஸ்ட் சி ஹவு த கேரக்டர் ஒர்க்ஸ். ஸோ மோர் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு எனக்கு. அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும், அண்ட் லைவ் லொக்கேஷன்ஸ் பார்க்குறது, அண்ட் அது ரொம்ப ரஸ்டிக்கான ஒரு கேரக்டர். ஸோ த்ரூ அவுட்டாக அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது. அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ரொம்ப ஃபிசிக்கலி ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு அது. அண்ட் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் 60 days கிட்ட ஒர்க் பண்ணேன். டெய்லி பார்த்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. நினைச்ச மாதிரி கேரக்டர் தான் ஜென்ம நட்சத்திரத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சுஜி. எஸ். படம் ரிலீஸ் ஆக போகுது ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம். மக்கள் இந்த படம் தியேட்டர்ல வந்து பார்க்கணும். உங்க சார்பா எல்லாரும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் ஜென்ம நட்சத்திரம் த்ரில்லர், ஹாரர் எல்லாமே இருக்கு. பட் அது மட்டுமே கிடையாது. இதுல வந்து ரிலேஷன்ஷிப் ட்ராமா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அழகான ஒரு பிளே இருக்கு. நீங்கள் ஃபேமிலி கிட்ஸாக கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை கூட்டிகிட்டு வந்து பயப்படுத்தியும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இட்ஸ் லைக் அந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜான ஒரு மூவி. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் இது வந்து நல்ல பெருசாக பேசப்படும்னு எங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒரு நொடி பார்த்து இதே டீம் வந்து அடுத்த படம் பண்றாங்க. ஸோ எப்படி இருக்கும்? ஒரு நொடியோட ஒரு பெட்டர் படமா எங்க டீம் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி ஒரு ஹாரர் ஜானர்ல இது ஒரு புது விதமான ஒரு பரிமாணத்தை கொடுக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி ஷாட் வரைக்குமே அன்பிரடிக்டபிளா இருக்கும். உங்களுக்கு ஓகே இதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்ப மாறும். இன்னொன்னு அதே மாதிரி தான் ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கட்டும். நிச்சயமா ஒரு 4 இடத்துல ஜம்ப் ஸ்கேர்ஸ் பல தடவை பார்த்து எங்களுக்கே அந்த இடம் வரப்ப லைட்டா ஒரு சின்ன ஜர்க் இருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு எங்க டீம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, படம் முடிச்சுட்டு நாங்க மட்டும் பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம உள்ளே இருக்கனால ஓகே நம்மளுக்கு சில விஷயம் தெரியாம போயிடும். சில காம்ப்ரமைசஸ் பண்ணிட்டோமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த பட்ஜெட்னாலேயோ சூழ்நிலைனாலேயோ ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். இப்போ ஆடியன்ஸ் இது எதுவுமே தெரியாம ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆடியன்ஸ்க்கு நாங்கள் ஷோஸ் போட்டு காட்டுவோம். அதுல வந்து ஒரு நொடிக்கு அந்த மாதிரி ஒரு 60 பேர்கிட்ட போட்டு காமிச்சோம். போட்டு காட்டுறப்ப அவங்க ரிவ்யூஸ் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு மேட்ச் ஆச்சு இவங்களோட ரிவ்யூஸோட. அதுல வந்து ஒரு 30% அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பார்டர் லைன்ல இருந்தாங்க. சில பேர் வந்து குட் சொன்னாங்க, சில பேர் வந்து இல்லைங்க ரொம்ப சிம்பிளா இருக்குனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தது. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அது 98% ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். இன்னொன்று நாங்கள் எதிர்பார்த்த இடத்துல அவங்க எல்லாரும் பயந்தாங்க. ஸோ அது ஒரு ஒரு நோட் டேக் அவே. அதனால இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட நல்லா இருக்கும். So adding to this, screenல பார்க்குது when Malvi flew down to Chennai, she wanted to see that because she couldn't find time for that. She came down and she was watching film with all lights on and she was like squeezing my hand like anything. லைட் ஆன். True. That's true. How an audience will react to the அதுக்கப்புறம் பக்கத்து ரூம் போனாங்க, போயிட்டு திருப்பி வெளியே வந்துட்டாங்க. அங்க யாரோ உட்கார்ந்துட்டு I acted in the movie and I was getting scared. அப்படி இருக்கு. That is the conviction of him. Actually இந்த படம்ல கடைசி 10 நிமிஷம் வரைக்கும் உங்களால கிளைமேக்ஸ் கெஸ் பண்ண முடியாது. So ஜன் நக்ஷத்ரம் is a must theatrical experience. That's all I can say. கண்டிப்பா பழைய ஜென்ம நட்சத்திரத்தை எதிர்பார்த்து இந்த ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடாது. அது மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா அதோட எக்ஸ்ட்ரீம் வேற, இதோட எக்ஸ்ட்ரீம் வேற. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்னடா இப்படி ஒன்று சொல்லிட்டானே, ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோலாம் யோசிக்கலாம். ஸ்ட்ராங்கா நம்பி வரலாம். கொடுக்குற 200க்கு கன்ஃபார்ம் ஒர்த்து. கண்டிப்பா நான் ஜூலை 18 தியேட்டர்ல போய் பார்க்கணும். படம் ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. படம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு என்னோட சார்பா
எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க நிறைய படங்கள் போகணும், அதெல்லாம் பார்த்து நாங்கள் தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thank you.